நைட்டு என்ன பாடம் படித்தேன்னா, ஒரே தமிழாக படிச்சுட்டு இருந்தா, கிராமராக படிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் ஹிஸ்ட்ரி ஒரு 10 தடவையாவது படிச்சிருப்பேன். ஏற்கனவே படித்தது தான். வரலாற்றின் ஆதாரங்கள் நேற்று கதை கணக்காக நான் படிச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில் ரிவிஷன் பண்ணேன். தொல்பொருள் சான்றுகள் இதில் என்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பானைகள், பொம்மைகள், கருவிகள். இந்த படத்தில் நல்லா பாருங்கள், அணிகலன்கள். இந்த படத்தை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல ஞாபகத்தில் வரும். தொல்கை திறன் பொருள்கள் அப்படின்னு 4ஆக பிரிச்சுருக்காங்க. நாணயங்கள், நினைவு சின்னங்கள். இது கல்வெட்டுக்கள். இதெல்லாம் என்னதுன்னா நினைவு சின்னங்கள். அடுத்து அரண்மனைகள். அரண்மனைகள்னால் திருமலை நாயக்கர் மகால் நமக்கு தெரியும், எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. அப்புறம் கோட்டைகள், வேலூரில் கோட்டைகள் அதிகம். தஞ்சாவூர் கோயில் நகரம்னு சொல்லுவோம். அப்புறம் சாங்கியில் ஸ்தூபிகள் இருக்குது. ஸ்தூபிகளோட அமைப்பு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அப்புறம் மடங்கள், டபாங்னு சொல்லுவோம். டபாங்கிற இடத்துல இருக்குது. அப்புறம் பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண், செப்பேடுகள், இதெல்லாம் நல்லா பிரிச்சிருக்காங்க. அடுத்து இலக்கிய சான்றுகள், காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களோட நூல்கள், நாட்டுப்புற கதை, பாடல்கள் 4ஆக பிரிச்சிருக்காங்க. இதை மத சார்பற்ற இலக்கியம் சொல்கிறோம். மத சார்புள்ள இலக்கியத்தில் என்னெல்லாம் வரும்னா, இதிகாசங்கள், பக்தி இலக்கியம் 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் இதிகாசம்னா என்னது, ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிறது இதிகாசங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பக்தி இலக்கியங்கள் என்னெல்லாம் வரும்னா, அதை 3ஆக பிரிச்சிருக்காங்க. தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் அப்படின்னு பிரிச்சுக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நான் படிக்கிற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கதை போல் வீடியோஸ் போட்டுருவேன். லாங் வீடியோவாகவும் நான் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.